அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் நேயர்களே, இந்த அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்களும் இன்று ஸ்தோத்திரிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிச்சையை கர்த்தருக்கு செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை உங்களுக்கு மத்தியில் அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து கேளுங்கள். ஒரு வருடத்திலே வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். எத்தனை முறை நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனை முறை வேதத்தை வாசி முடிப்பீர்கள். இதனுடைய வசதி என்ன? நீங்கள் சில வேளை வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எத்தனை முறை வேணுமானாலும் கேட்கலாம். கண்ட பாடல்கள், சினிமா மற்ற விதமான கிரியைகளுக்கு இடமில்லாதபடி தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, வியாதி நேரம், துன்ப நேரம், துயர நேரம், வேதனை நேரம், பிரச்சனை நேரம், இவைகளிலெல்லாம் இது உங்களை ஆறுதல் படுத்தி, இது தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருகிற ஒரு வார்த்தை. ஆமென். இன்றைக்கும் பாருங்கள், அதில் இருக்கிற மகிமையான காரியங்களை சந்திப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபொழுது எழும்பி ராஜவம்சத்தர் யாவரையும் சங்காரம் பண்ணினான். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரமாகிய யோசேபால் கொலை உண்ணப்படுகிற ராஜகுமாரன் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தான். அவள் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பள்ளி அறையில் ஒழித்து வைத்தார்கள். இவளோட கூட அவன் 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியார் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். 7ஆம் வருஷத்தில் யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவராகவும் காவலாளரையும் அழைப்பித்து அவர்களை தன்னிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே வரச் சொல்லி அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலே ஆணையிடுவித்து கொண்டு அவர்களுக்கு ராஜாவின் குமாரனை காண்பித்து அவர்களை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஓய்வு நாளில் முறைப்படி இங்கே வருகிறது உங்களில் 1/3 பங்கு ராஜாவின் அரண்மனை காவல் காக்க வேண்டும். 1/3 பங்கு சூர் என்னும் வாசலிலும் 1/3 பங்கு காவலாளரின் காவலின் பிறகு இருக்கிற வசலிருந்து ஆலய காவலை பத்திரமாய் காக்க வேண்டும். இப்படி ஓய்வு நாளில் முறைப்படி உங்களில் 2 பங்கு பேர் ராஜாவினிடத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை காவல் காக்க வேண்டும். நீங்கள் அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாக ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரிசைகளுக்கு முன் புகுந்து வருகிறவன் கொலை செய்யப்பட கடவன். ராஜா வெளியே போகும்போது உள்ளே வரும்பொழுது நீங்கள் அவருடைய கூட இருங்கள். ஆசாரியன் யோகிதா கட்டளையிட்டபடி எல்லாம் 100 பேருக்கு அதிபதிகள் செய்து அவரவர் ஓய்வு நாளில் முறைப்படி வருகிறவர்களும் முறைப்படி போகிறவர்களும் ஆகிய தங்கள் மனுஷரை கூட்டிக் கொண்டு ஆசாரியன் யோகிதாவினிடத்தில் வந்தார்கள். ஆசாரியன் கர்த்தரின் ஆலயத்திலே தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 120 பேருக்கு அதிபதிகளிடத்திலே கொடுத்தான். காவலாளர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை பிடித்தவர்களாகவும் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி அதில் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்துக்கு எதிராகவும் ஆலயத்துக்கு எதிராகவும் ராஜாவை சுற்றிலும் நின்றார்கள். அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்தான். இப்படி அவன் ராஜாவாகி அபிஷேகம் பண்ணின் ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள். ஓடி வருகிற ஜனங்கள் செய்த வார்த்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ ராஜா முறைமையின்படி தோணண்டையிலே நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஒதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஒதுகிறதையும் கண்டவுடனே அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் என்று கூவினார். ஆசாரியன் யோகிதா இராணுவ தலைவனாகிய 100 பேருக்கு அதிபதிகளான இடத்தில் கட்டளையிட்டு, இவனை வரிசையாக புறம்பே கொண்டு போங்கள், இவனை பின்பற்றுகிறவனை பட்டயத்தாலே வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் அவனை கொல்லப்படலாகாது என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவனுக்கு இடம் உண்டாக்கினபடியால் ராஜாவின் அரண்மனை குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவன் போகையில் அவனை கொண்டு போட்டார்கள். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்படி ராஜாவின் ஜனங்களை கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணவும் ராஜாவின் ஜனங்கள் ஒருவரோட உடன்படிக்கை பண்ணவும் செய்து பின்பு தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் பாகாலன் கோவிலே போய் அதை இடித்து அதன் இடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் முற்றிலும் உடைத்து பாகாலின் பொதுசாரியாகவும் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொண்டு போட்டார்கள். ஆசாரியன் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்தினார். 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவாரிகளையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்கி வர பண்ணி அவரை காவலாளரின் வசனொலியாய் அவரை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனமே உட்கார்ந்திருந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அந்த நீதியாளையோ
அத்தாலியாலேயோ ராஜாவின் அரண்மனையிலே பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். யோவாஸ் ராஜபாகர் போது 7 வயதாயிருந்தான். அதிகாரம் 12. யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமில் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். பேர் சபார ஊராராகிய அவருடைய தாயின் பேர் சிபியாள். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு துவங்காட்டி வந்தார்கள். யோவாஸ் அவரை நோக்கி ஆசாரியர் நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்கள் ஆகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்போகிற எல்லா பணங்களையும் இலக்கு விடுவிடுகளையும் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற அந்நாட்களில் ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்க எல்லா பணத்தையும் ஆசாரியன் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கு பழுது பார்க்க காண்கிறதோ அங்கெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார். ஆனாலும் ராஜாவாகிய யோபகாசின் 23ஆம் வருஷமிட்டு ஆசாரிகள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடினாலே ராஜாவாகிய யோபகாஸ் ஆசாரியர் யோய்தாவையும் மற்ற ஆசாரிகளையும் அழைப்பிட்டு, நீங்கள் ஆலயத்தை பழுது பார்க்காது போவதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கறதை விட்டு விடுங்கள் என்றார். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறது சம்மதித்தார்கள். ஆசாரியன யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் முடிவிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபிட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்க வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டு என்று அவர்கள் காணும் பொழுது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியன் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர்கள் கொடுப்பார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் திருப்பசாரிக்கும் கொட்டருக்கும் கல் தச்சர்களுக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்கிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்திலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி செய்வர்களுக்கு அதை கொடுத்தார்கள். வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அதில் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். குற்ற பிரயாசித்த பணமும் பாவ பிரயாசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரப்படவில்லை. அது ஆசாரியரை சேர்ந்தது. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகி ஆசைகள் தமது காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அதன்படி எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசைகள் தன் முகத்தை திருப்பினார். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் பிதாக்களாகிய யோசபாத் யோராம் அகசியா என்னும் ரோஜாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் நான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவை ஆசைகளுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் யூதாவின் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொண்டு போட்டார்கள். சிமியாதவன் குமாரன் சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொண்டார்கள். இறந்து போன அவனை தாவீது நகரத்தில் அவனுடைய பிதாக்களண்டில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகி அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதிகாரம் 13. அகசியா யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு. அவர்களை சீரியாவின் ராஜாவாகி ஆசகேலின் கையிலே ஆசகேலின் குமாரனாகிய பெனதாத்தின் கையில் நாட்களில் ஒப்பு கொடுத்தார். யோவாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதை அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரிய ராஜுடைய கைகளில் நீங்களானார். அதனால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஆகலும்
இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ண யெரொபெயாம் வீட்டார் பாவங்களை அவர்கள் வீட்டு விலக்காமல் அதில் நடந்தார்கள். சமரியாவில் இருக்கிற விக்கிரகத்தோப்பு நிலையாக இருந்தது. யோவாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையும் அல்லாமல் ஜனங்கள் வேறு ஒன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான். யோகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் உடைய வல்லமை இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரன் யோவாஸ் அவன் சாலத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய 37ஆம் வருஷத்தில் யோவாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய சமாரியாவிலே 16 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்யப்பட்ட நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளை எல்லாம் நடந்தார். யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாகவும் அவன் யூதாவின் ராஜாவை அமத்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாவின் 4ஆம் புத்தகத்தில் அல்ல எழுதியிருக்கிறது. யோவாஸ் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான். யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீட்டிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேல் ராஜாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு விரோதமாகிறதும் குதிரை வீரமாயிருந்தவரே, நான் எலிசாவனை பார்த்து வில்லையும் அம்புகளை பிடியும் என்றான். அப்பொழுது வில்லையும் அம்புகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அப்பொழுது தன் கை வைத்த பொழுது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறக்கவும் என்றான். அவன் அதை திறந்த பொழுது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த பொழுது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு சீரியாவின் விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பு பாரது நீர் ஆப்பக்களை சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றார். அவன் 3 தரம் அடித்து நின்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவர் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீர், ஆனால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதும் சீரியரை 3 விசை மாத்திரமாக முறியடிப்பீர் என்றார். எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணியிருந்த மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்து அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையை போட்டால் அந்த மனுஷன் பிரேதம் எழுந்து எலிசாவின் எலும்புகள் எல்லாம் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோவாசு நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவா ஆசேவேல் இஸ்ரவேலை ஒடுக்கினார். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிவு மட்டும் சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்களுக்கு மனதுருகி அவர்களை நினைத்தரடினார். சீரியாவின் ராஜாவை ஆசைகள் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவான பின்பு யோகாசின் குமாரனாகிய யோகாஸ் ஆசைகளுடைய யுத்தம் பண்ணி தன் யோகாசின் கைகளை அவன் குமாரனாகிய பெனதாத் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோகாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணத்தில் ஒப்பு கொண்டான். பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடித்தோம். செபிப்போம். நம்முடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.